அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரசிதாஸ் ஹாபீஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பேச்சுலர் ஸ்பெஷல் கேன்டு டூனா ஃபிஷ் கிரேவி ரெசிபி பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி டூனா ஃப்ளெக்ஸ் வித் மெக்சிகன் சாலட் இருக்கக்கூடிய இந்த கேனை வாங்கியிருக்கேன். இதை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி கிரேவி செய்ய போகிறேன். வெறுமனே தனியாக டூனா மீன் துண்டுகள் மட்டுமே ஒரு கேனில் வச்சுருப்பாங்க. நீங்கள் அதை வாங்கி கூட இதே மாதிரியே கிரேவி செய்யலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இதை யூஸ் பண்ணியும் செஞ்சாக்க இதுவும் நல்லாயிருக்கும். இந்த கேனுக்குள்ளார என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு இந்த பிக்சரில் காட்டியிருக்காங்க பாருங்கள். டூனா மீன் துண்டுகளோடு சேர்த்து ராஜ்மா, ஸ்வீட் கார்ன், க்ரீன் கேப்சிகம், ரெட் கேப்சிகம் எல்லாமே போட்டிருக்காங்க. கேனை ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட்டு இப்படி தான் இருந்துச்சு. குக் பண்ணிய ராஜ்மா, ஸ்வீட் கார்ன், குக் பண்ணின கேப்சிகம் க்ரீன் கலர், ரெட் கலர் இது எல்லாமே போட்டிருக்காங்க. இதுக்கு அடியில் குக் பண்ணின மீன் துண்டுகள், டூனா மீன் துண்டுகளும் இருந்துச்சு. நான் உங்களுக்கு விசிபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். இந்த கிரேவி இட்லி, சப்பாத்தி, தோசை, ஈவன் சுட சுட ஒயிட் ரைஸ் கூடயும் இந்த கிரேவியை பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணி காட்டியிருக்கிறேன் பாருங்கள். அடியில் இருக்கிற மீன் துண்டுகள் இப்போ மேலே வச்சுருக்கேன் நீங்கள் பார்க்குறதுக்காக. இப்போது இந்த கேனை யூஸ் பண்ணி தான் நம்ம கிரேவி செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாங்க. இந்த கிரேவியை நம்ம இன்ஸ்டண்ட்டாக இந்த கேன் மட்டும் நம்ம வாங்கி வச்சுருந்தோம்னா உடனே செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. இந்த வெங்காயம் நல்லா நிறம் மாறி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இப்போ நல்லாவே வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேங்க. இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போயிருச்சு. இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, பச்சை மிளகாயை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. இந்த தக்காளி நல்லா மசிய வெந்து வரணும். அதுக்காக கொஞ்சமாக உப்புத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்த்திங்கன்னா நல்லா தக்காளி எல்லாம் நல்லா மசிய வெந்து வந்துருச்சுங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் இந்த கேனில் இருக்கக்கூடிய எல்லா ஐட்டம்ஸையும் நான் சேர்த்துக்கிறேன். இதில் உள்ள ஆயிலோடையே சேர்த்துக்கிறேன் நான். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. இப்போ இதுக்கு எக்ஸ்ட்ரா டச்சு கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக மசாலா தூள் சேர்த்துக்க போகிறேன். என்ன மசாலா தூளுனாக்கா 2 மசாலா தூள் தான். மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க. இந்த 2 மசாலா தூளுமே மட்டுமே போதும். வேறு எந்த மசாலா தூளும் தேவையில்லை. இதை யூஸ் பண்ணி செஞ்சாலே ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மசாலா தூளோட பச்சை வாசனையெல்லாம் போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 1/2 டம்ளர் மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மசாலா தூளோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. பாருங்கள், நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது கரெக்டான பதத்துக்கு இப்போ வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட கிரேவி டூனா ஃபிஷ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவியை இன்ஸ்டண்ட்டாக நம்ம செஞ்சிடலாம். இந்த கேன் மட்டும் வீட்டில் வாங்கி வச்சுருந்தோம் அப்படின்னாக்க ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாங்க. இன்றைக்கி நான் இந்த கிரேவி கூட சப்பாத்தி வச்சு சர்வ் பண்ணியிருக்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் இது எல்லாத்துக்குமே ரொம்ப செட் ஆகும். நல்லாயிருக்கும் இந்த கிரேவி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.
அதில் ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை பொறுமையாக இவ்வளோ நேரம் பார்த்ததுக்காக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.